Hello everyone, வணக்கம் and welcome back to this video. Idiot. ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு என்னன்னு தெரியல. That's okay. Hello everyone, வணக்கம் and welcome back to this video. அப்புறம் இல்லை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப நாளாக வராத மாதிரி இருக்கனால பாசிட்டிவிட்டி எல்லாம் அப்படியே பறந்து போன மாதிரி இருக்குது. லெட்ஸ் பிரிங் பேக் ஆல் த பாசிட்டிவிட்டி அண்ட் புட் பேக் இன்டு அவர் வீடியோ. ஸோ அப்புறம் சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது தோணிட்டு அது அப்படியே பாதியிலே காணாமல் போயிடுச்சு. பட் மறுபடியும் இந்த 2-3 days முன்னாடி அது மறுபடியும் வந்துடுச்சு. அது என்ன தோணுது, எப்படி தோணுச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஒய் அவர் பிரெயின் பிளேஸ் திஸ் டூ திஸ் ஆர் எல்ஸ் அப்படின்ற ஒரு கேமை நம்ம பிரெயின் ஏன் ப்ளே பண்ணுது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நீ நையாண்டி மூவி பார்த்துருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு இந்த ஒரு மூவி தான் எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் இருக்குது. உங்களுக்கு மேபி நிறையா தெரிஞ்சிருக்கலாம். அந்த மூவியில் இந்த மாதிரி நஸ்ரியா சிக்னல் கிட்ட நிற்கும் போது அவளை இது பண்ணிட்டு போவாங்க, ஓகேவா, கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு சீனு. அதில் அந்த 3 பைக் அந்த சிக்னலில் நிற்கும் போது ஒரு 3 பைக் கிராஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அவன் தனுஷ் நஸ்ரியாவை பார்த்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரே பண்ணுவான், ஓகேவா. அதே மாதிரி அவன் 3 பைக் கிராஸ் ஆகிடும், அதே மாதிரி அவனும் பார்த்துருவான். ஸோ அது நடந்துடும். இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்லேயும் பண்ணுவோம் இல்லையா. லைக் இப்போ கூட என்னாச்சு தெரியுமா, லைக் எங்கள் அம்மா கீழே போயிட்டு சாமி ரூம் சாத்திட்டு வர சொன்னாங்க. நான் கீழே போகும்போது செப்பல் போடாமல் போயிட்டேன். ஸோ பாதி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் மேலே நான் செப்பல் போட்டு போனால் தான் ஏதாவது நடக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே செப்பல் போட்டு மறுபடியும் கீழே போய் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதை நம்ம பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா. பட் ஆனால் நம்ம மைண்டு அங்கே சொல்லிக்கிட்டே இருக்குது, இதை நீ பண்ணினா தான் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது ஒரு மாதிரி சைல்டிஷாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. லைக் இந்த மாதிரி அந்த ஒரு கிராக்கான டைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதாவது நான் இந்த கலர் டைல்ஸில் மட்டும் நடந்து போனேன் அப்படின்னா நான் நினச்சது நடந்துடும். இல்லைனா இப்போ இந்த 3 டைம் நான் ஏதாவது பார்த்துட்டேன் அப்படின்னா நல்லது நடந்துடும். இந்த மாதிரி நம்ம பிரெயின் ஏதோ ஒரு விஷயத்த 3 டைம் பண்ணி இல்லைனா ஒரு டைம்னாவது பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அப்பப்போ நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை பண்ணாமல் போகவே முடியாது. பிகாஸ் நம்ம பண்ணாமல் போயிட்டா தான் நமக்கு நினச்சது நடக்காமல் போயிடும்ன்ற ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தாட் வேறு நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ நமக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுது, இது நிஜமாவே உண்மைதானா, இப்படி நம்ம பண்ணல அப்படின்னா நம்ம நினச்சது நடக்காதா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். லைக் எனக்கே தெரிஞ்சுக்கணும் போல இருந்தது, ஏன் எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு ஃபர்ஸ்ட். அப்படியே இது மாதிரி தோணுனாலுமே எனக்குன்னு மூளை இருக்கு இல்லையா, நான் ஏன் அதை போய் பண்ணணும், அது ரொம்ப சைல்டிஷாக இருந்தாலுமே நான் ஏன் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சில சர்ச் எல்லாம் பண்ணேன். அது சில கிளாரிஃபிகேஷன்லாம் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், வை அவர் பிரெயின் கிரியேட்ஸ் திஸ். நம்ம பிரெயின் ஏன் இதை முதல்ல கிரியேட் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு இல்லாத விஷயத்தை ஏன் கிரியேட் பண்ணி இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுதுன்னா, இது ஆக்சுவலி ஒரு மென்டல் ட்ரிக், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நம்மளோட எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பிரெயினுக்கு அன்சர்டனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே பிடிக்காது. அன்சர்டனிட்டி அப்படின்னா இது நடக்குமா நடக்காதா, அதாவது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம் தான் அன்சர்டனிட்டி, ஓகேவா. ஸோ நீ இப்போ ஒரு இன்டர்வியூ போகிற அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணிட்டேன்னா நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடுவேன். இல்லைனா நீ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி 3 டைம் ஏதாவது தொட்டுட்டேன் அப்படின்னா, இல்லைனா 3 டைம் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன் அப்படின்னா இது எனக்கு கண்டிப்பாக நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ரிசல்ட்டை முன்னாடியே உன்னை பிலீவ் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் உன் பிரெயினே கிரியேட் பண்ணி நீ கண்டிப்பாக அதில் ஜெயிச்சிருவ அப்படின்றதுக்காக இந்த மாதிரி யோசிக்க வைக்குது. அப்போ நீ என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் அவள், லைக் அது பண்ணிட்டா தான் நம்ம பாஸ் ஆகிடுவோம்ல, எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைச்சிரும்ல. ஸோ அந்த ரிசல்ட் உன் பிரெயினில் இருக்க அந்த அன்சர்டனிட்டியை போக்க வச்சு நம்ம எப்படி ஜெயிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதை உனக்கே உன்னை நம்ப வச்சுக்குது. அந்த பயத்தை போக்குறதுக்காக எல்லாமே உன் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு உன்னை நம்ப வைக்கிறதுக்காகவே உன் பிரெயின் இப்படியெல்லாம் பண்ணுது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, லைக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த பென்சில்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, புது ஸ்கேல்லாம் வாங்குறது, புது பெண்ணெல்லாம் வாங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கு ஓகே நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கும், நம்ம நினச்சது தான் நடக்க போகுது அப்படின்னு. பிகாஸ் அங்கே ஒரு ஃபெயிலியரான விஷயத்தையே நீ நடக்க விட மாட்டோம். உன் பிரெயினுக்கு பயம், ரொம்ப பயம். ஸோ அதனால் நீ என்ன பண்ணுற, எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையவே நீ கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னா, சூப்பர்ஸ்டிஷியஸ் அண்ட் ஓசிடி டெண்டன்சிஸ். ஓசிடி டெண்டன்சிஸ் அப்படிங்கும்போது நார்மலாகவே ஓசிடினா எல்லாத்துக்குமே என்னன்னு தெரியும் இல்லையா. லைக் இது இப்படி இருந்துச்சுன்னா அதை உடனே மாற்றி வைக்கணும், இல்லைனா அவங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் அதை பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கும். சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் அப்படிங்கிறது அது உண்மையாகவே இருக்காது, ஆனால் உன் மனசு அதை கண்டிப்பாக பிலீவ் பண்ணியே ஆகும். சிம்பிளாக சொல்ல போனால் அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே இருக்காது. அது பேர் தான் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். ஆனால் இன்னுமே நம்ம அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்லாம் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. நான் இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன மேஜிக்கலான விஷயம் தான் நம்ம வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கு. ஸோ சயின்டிஃபிக்காக சொல்ல போனால் இது ஒரு மூட நம்பிக்கை ப்ளஸ் அந்த ஓசிடி டெண்டன்சிஸ் இருக்கனால உனக்கு இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது. இதுக்கு பின்னாடி இருக்க ஹிடன் எனக்கு இதை சொல்லவே சிரிப்பு வருது. பிகாஸ் என்னோட தாட்ஸ் எல்லாமே இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதை கூட நான் இப்போ போய் தொட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எதாவது நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் நான் அதை தொட மாட்டேன். ஏன்னா எனக்கு இதோட என்ன சொல்கிறது,
அந்த ஃப்ளோ வந்து மறந்து போயிடும். அதனால ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஹிடன் சைக்காலஜி என்னன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்ம பிரெயினுக்கு வந்து அன்சர்டனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிக்காது. அதாவது அதுக்கு எல்லாமே இது நல்லதா நடக்கணும். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான விஷயம் நமக்கு தெரிஞ்சிடணும். ஐ மீன் அதோட ரிசல்ட் உனக்கு தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த ரூல்ஸ் தான் நீ போய் 3 டைம் இது பண்ணு, 3 டைம்ஸ் அது பண்ணு, இப்போ போய் இந்த டைல்ஸை கால் வச்சுட்டு வா, இல்லைனா இந்த செப்பல் போட்டு போ, இல்லைனா அதை போய் நீ தொட்டுட்டு வந்துட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவேன். நம்மளால அதை வந்து அந்த செகண்டில் இது ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. அந்த செகண்டில் இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு நீ ஒரு கட்டாயத்தில் இருப்ப. நீ இதை தாண்டி போயிட்டாலுமே உன் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், சார் நான் அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவுட்கம் உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் பண்ணி அந்த பிரெயின் வந்து அந்த பயத்தை மறக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நீ யோசிச்சிருக்கியா, உனக்கு எப்போ இந்த தாட் வருது, இந்த தாட் எப்போ உன்னை விட்டு போகுது அப்படிங்கிறது கூட நமக்கு நிஜமாவே தெரியவே தெரியாது. எனக்கு அரௌண்ட் 1 மந்த் முன்னாடி வந்துச்சு. அது எப்போ போச்சுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் இந்த 3 டேஸ் முன்னாடி வந்துச்சு. இது இப்போ வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் உனக்கே தெரியாமல் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக டிஸப்பியர் ஆகிடும். எப்படின்னா அந்த ஒரு விஷயம் நீ ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்க இல்லையா, உன் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்க இல்லையா, போட்டு உடைங்க. அந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீயே தானாகவே இதெல்லாம் விட்டுருவே. உனக்கு மறுபடியும் மறந்து போயிடும். அப்படியும் மறுபடியும் திரும்ப வந்து உன்னை ஒட்டிக்கும். என்னன்னா புதுசாக ஏதோ விஷயத்த பண்ணும்போது அதை நினச்சி நீ பயந்துட்டு இருக்க அப்படின்னா ரிசல்ட் எல்லாம் உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இந்த தாட்ஸ் வந்து உன் மூளைக்குள்ளே ஒட்டிக்கும். இப்போ இதோட ஃபன்னி சைடு என்ன அப்படின்னா, இப்போ இந்த பென் இருக்குன்னு வைங்க, லைக் நான் இதை வந்து 3 டைம்ஸ் தட்டுறேன், ஓகேவா? தட்டுனா நான் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன், நான் ரொம்ப நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னா ஆக்சுவலாக அது நடக்குமா? நான் படிச்சிருந்தா மட்டும்தானே நான் நல்லா எழுத முடியும். இப்போ எனக்கு ஒன்று தோணுது பாரு, நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை கிழிச்சு வீசணும்னு நினச்சேன். பட் இப்போ நான் கிழிச்சு வீசிட்டேன்னு வையேன், உடனே எனக்கு மனசு கேட்கல, அது ஒட்டி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. அப்படி ஒட்டி எடுத்தால் ஏதோ நல்லது நடக்கும்னு என் மைண்டுக்குள்ளே தோணிடுச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் அதை கிழிச்சு இங்கே வீசிட்டேன், என் மைண்டு சொன்னதை நான் கேட்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் அங்கேயே ஒட்டிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும்போது நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி அம்மா இந்த ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டுக்கம்மா ப்ளீஸ்மா, வேண்டிட்டேம்மா அப்படின்னா நான் வேண்டியே என்னோட நினச்சதெல்லாம் எங்கள் அம்மாவும் கேட்பாங்க, இந்த மாதிரி என்ன வேண்டிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம நிறையா விஷயத்த நம்ம நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பிலீவ் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் இது ஒரு டீப்பர் ட்ரூத் என்னென்னா, நீ இதெல்லாம் நினைக்கலனாலுமே நீ நினச்ச விஷயம் நடக்க தான் போகுது. பட் ஆனால் ஒரு வேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா நீ என்ன நினைப்ப தெரியுமா, சரி நான் அப்போவே இந்த குட்டி விஷயம் பண்ணியிருந்தா இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீ ப்ளேம் பண்ணிப்ப. ஸோ அந்த குட்டி விஷயத்தினாலலாம் அந்த ஒரு விஷயம் வந்து ஃபெயிலியராகவோ நடக்காமலோ ஆயிருக்காது. இதை பார்த்தா எனக்கே சிரிப்பாக வருது. பட் தட்ஸ் ஓகே. ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர டீப்பர் ட்ரூத் என்னென்னா, நீ அந்த விஷயத்த பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஏதாவது தோணுது, ரொம்ப சைல்டிஷாக இருக்குது, இந்த மாதிரி இப்படி பண்ணு அப்படி பண்ணணும் மைண்ட் சொல்லுது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட லைஃப் டைம் வரைக்கும் தான் அது சொல்லும். லைக் இந்த மாதிரி 1 டே இருக்கும், 2 டேஸ் இருக்கும், இல்லைனா 1 வீக் ஃபுல்லாக இருக்கும், மேபி 1 மந்த் ஃபுல்லாக கூட இருக்கலாம். அது ஏன் அப்படின்னா உன்னோட அந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி தோணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீயே தானாக மறந்து போய் அதை விட்டுருவேன், பல வருஷத்துக்கு அதை மறந்துடுவேன். நான் ஃபார் ஷியோராக சொல்கிறேன், எனக்கு மட்டும் இது தோணியிருக்காது, இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் டைம்னாவது இந்த மாதிரி தோணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஏன் இந்த மாதிரி நமக்கு தோணுது, இந்த மாதிரி தோன்றதை பண்ணாமல் இருந்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். பட் நீ எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தோன்ற தாட்ஸை நீ பண்ணாமல் இருக்கும்போது உனக்கு அது உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும், நான் பண்ணணும்னு. ஸோ பெட்டர் நீ வந்து ரொம்ப சைல்டிஷாக இருக்குன்னு யோசிக்காமல் பண்ணாமல் விடுறதுக்கு பதிலாக பண்ணிவிட்டு நீ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவே வச்சுக்கோ. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து எந்த கான்செப்டோ எந்த கண்டென்ட்டோ கிடையாது. இது வந்து ரியலாக நம்ம எல்லாத்துக்குமே நடந்துட்டு இருக்க ஒரு ஃபீலிங்ஸை பற்றி நான் பேசின வீடியோ தான். அண்ட் ஆல்சோ நான் இப்போ சொல்லிதான் ஆகணும், இந்த வீடியோ மொத்தமே நான் ஒரு சிங்கிள் டேக்கில் எடுத்திருக்கேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படியும் வளரியிருப்பேன், அது வேறு விஷயம். பட் இட்ஸ் அ சிங்கிள் டேக். ப்ரௌட் ஆஃப் யூ. சரி, அப்போ நான் கிளம்புறேன். இந்த மாதிரி விஷயம் ஏதாவது உங்களுக்கு சைல்டிஷாக தோணுது அப்படின்னா உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்காமல் அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மறுபடியும் டவுட்ஃபுல்லாக யோசிக்காமல் ஜஸ்ட் டூ இட் அண்ட் பி பாசிட்டிவ். சரியா? அண்ட் ஆல்சோ நான் 3 to 4 days அப்லோட் பண்ணாமல் இந்த ரீசன் வந்து ஒரு பர்டிகுலர் ஷெடியூலுக்கு நான் ஸ்டிக் ஆகணும்னு நினச்சேன். ஸோ இனிமேல் வீடியோஸ் வந்து வெனஸ்டே அண்ட் சண்டே 6:30 PM ஆல்சோ பாட்காஸ்ட் ரேண்டம் டாக்ஸ் வந்து டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. அப்புறம் நான் உங்களெல்லாம் சண்டே மீட் பண்ணுறேன். பட் சண்டே எனக்கு வந்து உங்களால் டோஸ் கொடுக்கணும் போல் இருக்குது. பிகாஸ் என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நீ ஒரு இதில் போயிட்டுருக்கே அப்படின்னா ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேர்ன் இல்லையா, உன்னை யூட்டர்ன் பண்ணி விடுறதுக்கு ஐ திங்க் ஐ ஓன் த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சமாக. ஸோ நான் அதை சொல்லணும் இல்லையா, சொல்கிறேன். அப்போ see you all in another video. Do subscribe, share, like, comment and hype the video. But take care. Bye.